ரோடு ஒன்று போகும் பாருங்க, NH45 அது ஒரு ஃபேஸ் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 அவைலபிள் இருக்கு. ஒரு 10 லட்ச ரூபாய் வச்சிருந்தாங்க இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். மொத்தம் 210 பிளாட் சொல்லுவோம். சைட்டு மொத்தமே 24 ஏக்கர் தான். நம்ம போட்டது மட்டுமே 8 ஏக்கர் தான். இதுல வந்து 23 அடி ரோடு, 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, 3 ரோடு இருக்குங்க. பிளஸ் வந்து கட் ரோடு எல்லாமே 24 அடி. இன்வெஸ்ட்மெண்ட் குட், ரெண்டல் இன்கம் குட், வீடு கட்டி வாடுறதுக்கு உண்டான தகுதி குட். அவ்வளவுதான். இந்த 3 தகுதி இருந்ததுனால தான் இந்த சைட்டுக்கு இவ்வளவு சீக்கிரம் வித்தது. படாலம் போற ரோட்ல ஆன் ரோட்ல இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. படாலம் கூட்டு ரோடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல பிரிட்ஜ் கூட ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. அதுல இருந்து வெறும் 150 மீட்டர்ல நீங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாங்க. சோ இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி ஒரு டீட்டெயிலா அப்படி கேட்டு சொல்றேன். இன்னைக்கு இந்த சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லான்ச் வந்து பெரிய லெவல்ல நடக்குது. இந்த சைட்டோட நேம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிரவுத் டவுன். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து கிட்டத்தட்ட எக்ஸ் படாலம் ரோடு இருக்கு இல்லையா, ஜிஎஸ்டி ரோடு, அந்த ரோட்ல இருந்து நீங்க படாலம் போற ரோட்ல ஆன் ரோட்ல இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. மிஸ்டர் கவாஸ்கர் சார் நம்ம கூட இருக்கிறாரு. இந்த சைட்டை பத்தியான ஃபுல் விவரங்களை வந்து சார் சொல்லுவாங்க. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். இந்த சைட்டை பத்தியான எக்ஸலண்ட் ரிவ்யூ வந்து கொடுங்க சார். சார் இந்த சைட்டுக்கு வந்து 3 விஷயம் இருக்கு சார். ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் குட், ரெண்டல் இன்கம் குட், வீடு கட்டி வாடுறதுக்கு உண்டான தகுதி ஓகே குட். இந்த 3 தகுதி இருந்ததுனால தான் இந்த சைட்டுக்கு இவ்வளவு சீக்கிரம் வித்தது. இதனுடைய அமெனிட்டிஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த சைட்டு மொத்தமே 24 ஏக்கருங்க. ஓகே. நம்ம போட்டது மட்டுமே 8 ஏக்கர் தான். சரிங்களா? இதுல வந்து 23 அடி ரோடு, 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, 3 ரோடும் இருக்குங்க. பிளஸ் வந்து கட் ரோடு எல்லாமே 24 அடி ரோடு. நல்லா பியூட்டிஃபுல்லா பார்க் ரெடி பண்ணிருக்கோம். பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும். அதே சமயத்துல உங்களுக்கு இந்த சைட் வந்து ஒரு ஃபேஸ் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 அவைலபிள் இருக்கு. அடுத்தடுத்து வேலை செய்யலாம். ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே வந்துச்சு. பிளாட்ஸ் எல்லாம் வந்து அஃபோர்டபுள் சைஸ்ல வந்து போட்டுருக்காங்க. இங்க இருந்து பார்க்கும் பொழுதே வந்து ரோடு, மெயின் ரோடு தெரியுது. ஹைவே ஜிஎஸ்டி அவ்வளவுதான் சுத்தா பக்கத்துல 45 தெரியுது. இதுவரையும் வந்து எவ்வளவு பிளாட்ஸ் வந்து போயிருக்கு, அவைலபிலிட்டி சொல்லுங்க. மொத்தம் 210 பிளாட் சார். அதில் அவைலபிள் இருக்குது மொத்தம் 20 பிளாட் தான் இருக்கு. அது இன்னைக்கு முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது ஃபேஸ் 2 வந்து ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுச்சு. சரிங்களா? இந்த இந்த இது டென்ட்டுக்கு பேக் சைடில் அப்படியே ஃபேஸ் 2 கண்டினியூ ஆகுது. அங்கே 8 ஏக்கர், இதுக்கப்புறம் பின்னாடி இங்கே 8 ஏக்கர் ஃபேஸ் 3. ஸோ அதாவது என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு லான்ச்ன்றது வந்து இந்த ஃபேஸ் 1 வெற்றி விழா, ஃபேஸ் 2 துவக்க விழாவும் கண்டிப்பா. இன்னைக்கு இந்த லான்ச் நடக்கிற இந்த டைம்ல வந்து செகண்ட் பேஸை பத்தி ஃபுல் டீடைல் வந்து கொடுக்க போறாங்க. செகண்ட் பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு 8000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இது மொத்த பரப்பளவு பாத்தீங்கன்னா 24000 ஸ்கொயர் ஃபீட். செகண்ட் பேஸ்லயும் உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்லயே வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப் டு உங்களுக்கு வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பிளாட் வந்து கிடைக்கும். அண்ட் இதே அமெனிட்டிஸ் தான். 40 அடி ரோடு, 33 அடி ரோடு, 30 அடி ரோடு, 24 அடி ரோடு. சேம் தான். சோலார் விளக்குகள், அண்ட் வாட்டர்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து சேமா வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் பார்க் இருக்கு, எல்லாமே இருக்கு. உங்களுக்கு இந்த ஆன் ரோடு ப்ராஜெக்ட்ல இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய கொடுப்பனங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பக்காவா வந்து ஒரு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு டாக்குமெண்ட் பக்கா. இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் பிரீமியம் பிளாட் வந்து 1690, ஏ பிளாக் வந்து 1650, பி பிளாக் வந்து 1600. வெறும் 10 லட்ச ரூபாய் வச்சிருந்தாங்க இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. இதே வீடு கட்டி தரணும்னு கேட்டீங்கன்னா கூட அவங்களே கட்டி தராங்க. மற்ற டீட்டெயில் எல்லாமே அவங்களாட கேட்டு நாங்களே கேப் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணி பேசிட்டு சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபிளாட் எங்க இருக்குது அப்படின்றத புக் பண்ணி வீடு கட்டுங்க.